பார்த்தா, நிதானமாக யோசித்துப் பார். இந்த வாய்ப்பு நீ தேடிப் போனதல்ல. இது உனக்காக தானாகவே அமைந்தது. திறந்து வைக்கப்பட்டிருக்கும் சொர்க்கத்தின் வாசலைப் போன்றது இந்த தர்ம யுத்தம். அர்ஜுனா, தன் கடமையைச் செய்யும் பாக்கியம் பெற்ற போர் வீரர்கள் இத்தகைய போர்க்களத்தை அமைதியாக ஏற்றுக்கொள்வார்கள். நீ ஒரு க்ஷத்ரியன். குழப்பங்களைத் தவிர்த்து உனக்கான இந்த உயரிய நல்வாய்ப்பை உணர்ந்து கொள். பார்த்தா, ஒருவேளை தர்மத்தின் அடிப்படையில் அமைந்த இந்த போரைச் செய்ய நீ மறுத்தால் என்னவாகும் என்று யோசித்தாயா? உன்னுடைய ஸ்வதர்மத்தையும் நீ இதுவரை ஈட்டிய புகழையும் நீயே கைவிட்டவனாவாய். கடமையிலிருந்து தவறுவது ஒரு வீரனுக்கு அழகல்ல அர்ஜுனா. அப்படி நீ பின்வாங்கினால் அது உனக்கு பாவத்தையே தேடித்தரும். உன் மனசாட்சிக்கு நீயே துரோகம் இழைக்காதே. பார்த்தா, நீ கருணையினால் போரை தவிர்க்க நினைக்கலாம். ஆனால் உன்னை பெரிய வீரனாக மதிக்கும் இந்த மகாரதர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? அர்ஜுனன் போருக்கு அஞ்சி பயத்தினால் ஓடிவிட்டான் என்று பேசுவார்கள். இதுவரை உன்னை எத்தகைய உயரத்தில் வைத்து அவர்கள் போற்றினார்களோ அதே வேகத்தில் உன்னை மிக கேவலமாக எடை போடுவார்கள். தர்மத்தின் மீதுள்ள பற்றால் நீ விலகுகிறாய் என்பதை இந்த உலகம் ஏற்காது அர்ஜுனா. அது கோழைத்தனம் என்றே முத்திரை குத்தும்.